நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்க முன்னாடி பயங்கர வெயிட்டா திருப்பி போய் நின்னா எவ்வளவு கெத்தா இருக்கும். அதாங்க இங்க நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போற இவரை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் நீங்க இந்த ரோலுக்கு ஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் இவரு கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட்டை ஃபேஸ்புக் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. வெல்கம் டு டே 4 ஆஃப் ஜூலை மந்த் சேலஞ்ச், த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். பிரியான் ஆக்டன் யாகுல 11 வருஷமா வேலை செய்யறாரு. யாகுவோட பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்ச அந்த டைம்ல தான் யோசிக்கிறாரு, நம்ம வேற டெக் கம்பெனிக்கு மாறணும் அப்படின்ட்டு. அப்பா அவர் சர்ச் பண்ணதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் ட்விட்டர். 2009ல ட்விட்டர் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட, நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட, 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் யாகு, நல்ல ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்ச இவருக்கு ஒரு மெயில் வருது, சாரி வி வில் மூவ் ஃபார்வர்ட் வித் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு. ஒரு மாசம் கழிச்சு ஃபேஸ்புக்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதே ரிசல்ட். பிரியான் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ரொம்ப உடஞ்சு போன பிரியான் இவரோட லைஃப்க்கு ஒரு 1 இயர் கேப் கொடுக்குறாரு. வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்றாரு. இவருக்கு பிடிச்ச ஃப்ரிஸ்பி அப்ளை பண்றாரு. அதே மாதிரி இவரோட லைஃபோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்றதையும் திங்க் பண்றாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வருது, இவர் கூட யாகுல ஒர்க் பண்ண ஒரு ஓல்ட் கொலீக் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. ஜான்க்கு வந்து ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும், கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்டஸை ஈஸியா அப்டேட் பண்ற மாதிரி. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிறத பிரியான் பாக்குறாரு. 2009ல ஆப்பிள் ஒரு புஷ் நோட்டிபிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஒரு மெசேஜிங் ஆப்பை ஒன்று கண்டுபிடிக்க கூடாது, எல்லா போன்ஸ்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி. அப்ப இவருக்கு பிரியானுக்கு கால் பண்ணி இவரோட ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, என் கூட ஸ்டார்ட் அப்ல எனக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்கிறாரு. பிரியான் அதுக்கு சொன்ன வார்த்தை எஸ். 2 பேருமே நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆனாங்க. ரிசல்ட் 2009ல வாட்ஸ்அப்பை ஒரு சிம்பிள் மிஷினா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப் டே 1ல இருந்தே 12 லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுச்சு. நிறைய கண்ட்ரீஸ்ல எஸ்எம்எஸ்கே காசு அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களுக்கு ஃப்ரீயா ஒரு மெசேஜிங் ஆப் கிடைச்சா சொல்லவா வேணும், எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏர்லி 2014ல ஃபேஸ்புக்கோட க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அப்பதான் மார்க் ஜுகர்பர்க்கு ஒரு ஐடியா வருது, நமக்கு வாட்ஸ்அப்போட 450 மில்லியன் யூசர்ஸும் நமக்கு கிடைச்சாங்கன்னா நம்ம பிசினஸை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரியானோட வீட்டுக்கு போறாரு. அவர் கொடுத்த ஆஃபர் $19 மில்லியன். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிஜெக்ஷன் அப்படின்னா ஃபெயிலியர்னு அர்த்தம் கிடையாது. இதை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இதே மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை டெய்லி பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.